பார்த்திபன் சீதா இவங்களோட திருமணத்தினால படம் எடுக்கவே முடியாது, அவ்வளவுதான், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினைச்சு பயந்தேன். இளையராஜா செஞ்ச அந்த 10 நிமிஷம் மேஜிக்னால தான் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு மருதுபாண்டி படத்தோட ஷூட்டிங் டைம்ல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த படத்தோட இயக்குனர் மனோஜ்குமார் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுக்காக பார்த்திபன் சீதா இவங்களோட கல்யாணத்தினால படம் நிக்கிற மாதிரி போச்சு, இளையராஜா அப்படி என்ன பண்ணி இந்த படத்தை காப்பாத்தி கொடுத்தாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இசை ஞானி இளையராஜாவை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவரோட இசைக்கு அடிமையா இருக்கிறவங்க நிறைய பேர்னு சொல்லலாம். கண்டிப்பா அவரோட இசை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இப்போ நிறைய பேர் தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய பேர் சில வழிகளால துடிப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இவரோட பாடல்கள் மருந்தா இருந்துகிட்டு இருக்குது. சில பேர்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படக்கூடிய நேரத்துல மருந்தா இருக்கிறது, தாலாட்டா இருக்கிறது யாருன்னு கேட்டேன்னா இசை ஞானியோட இசை மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலா நான் மட்டும்தான் தனிக்காட்டு ராஜா அப்படின்ற மாதிரி இசை உலகில் ஜாம்பவனா இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா 50 வருடங்களுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இசை பலராக வந்திருக்காங்க. பட் ஒரு சில ஹிட் படங்கள் கொடுத்திருப்பாங்க, ஹிட்டான இசை கொடுத்திருப்பாங்க. ஆனா அடுத்தடுத்து அவங்க காணாம போயிருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல அன்னக்கிளி படத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே நான் மட்டும்தான், என்னோட இடத்த ஃபில் பண்றது நான் மட்டும்தான் அப்படின்றது நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இசைஞானி இளையராஜா செஞ்ச மேஜிக்கை பத்தி இயக்குனர் மனோஜ்குமார் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்காரு. இவங்களோட திருமண விவகாரத்தினால அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல பாடல் காட்சிகளை எவ்வளவு வேகமா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மருதுபாண்டி படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நெருங்கின நேரத்துல சினிமாவில் ஏதோ ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதுக்கே கொஞ்சம் கேப் விழுந்து அந்த ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சு எல்லாருமே படப்பிடிப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மருதுபாண்டி படத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்திபன் சீதா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற தகவல் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. ஸோ இதனால இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா படப்பிடிப்பை எப்படி முடிக்கிறது அப்படின்னு மனோஜ்குமார் ரொம்பவே பயந்திருக்காரு. ஏன்னா அதுல பாடல் காட்சிகள் எடுக்க வேண்டி இருந்திருக்கு. குறிப்பா 2 பாடல்கள் நிறைவடையாமலே இருந்திருக்கு. அந்த பாடல்கள் கம்போஸ் பண்ணவும் செய்யல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி படப்பிடிப்பை சீக்கிரம் முடிக்கணும்? ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்ட்ரைக் காரணமா படப்பிடிப்பு பணிகள் நீண்ட காலமா போய்கிட்டு இருக்கு. இப்படி இந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்துல இது ஒரு புதிய பிரச்சனை அப்படின்னு ரொம்பவே பயந்திருக்காரு. அந்த நேரத்துல இளையராஜா கிட்ட கால் சீட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். தெலுங்குல முன்னணி நடிகர்கள் கூட இளையராஜாவோட கால் சீட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவரோட கால் சீட் கிடைச்சா மட்டும்தான் படங்களோட ரிலீஸ் தேதியை அவங்களால அறிவிக்க முடியும். அப்படின்ற சூழல்ல எப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மனோஜ்குமார் அவர்கள் தயங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்காக இளையராஜா அவர்களுடைய ஸ்டூடியோவுக்கு காலையில 6 மணிக்கு போயிருக்காரு. எப்போதுமே 6:30க்கு இளையராஜா ஸ்டூடியோக்கு வந்துருவாராம். ஸோ இவர் 6 மணிக்கு போயிட்டு காத்துட்டு இருந்திருக்காரு. இவர் பார்த்த உடனே இளையராஜா கூப்பிட்டு கேட்டிருக்காரு என்ன விஷயம் அப்படிங்கிறத. உடனே மனோஜ்குமார் அவர்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி இருக்கு, சீதா அவர்களுடைய திருமணத்தினால இந்த ஒரு பதற்றம் இருக்குது, எப்படியாச்சும் நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ உடனடியா இளையராஜா அவர்கள் எப்பவுமே அவர் பிஸியா தான் இருப்பாரு. அவர் எதுவுமே சொல்லிக்காம இவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரே நாள்ல அவருக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்திருக்காரு. என்னன்னா காலையில 7 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பாட்டு, அப்புறமா 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு பாட்டு, 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு பாட்டு அப்படின்னு ஒரே நாள்ல 3 பாட்டை கம்போஸ் பண்ணி அதை பதிவு செஞ்சு முழுசாவே கொடுத்துட்டாரு. ஸோ இவர் அந்த ஒரே நாள்ல இது பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் அந்த படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல இயக்குனரா பார்த்திபன் அவர்களுமே இருந்தாரு. ஸோ இவங்க திரும்ப சீதா அவர்களை காதலிச்சாங்க. ஸோ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே காட்டு தீ மாதிரி பரவினதுனால பயம் வந்துடுச்சு. எப்படி படத்தை சீக்கிரம் முடிக்க போறோம், இவங்க திருமணத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னா படம் எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே இன்னும் நீண்ட காலம் ஆயிடும், எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாம குழம்பி இருக்காரு. ஸோ இதுக்காக தான் இளையராஜாவை டைரக்டா போய் மீட் பண்ணி அவர் கேட்ட உடனேயே 3 பாட்டை ஒரே நாள்ல கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதே நேரத்துல மனோஜ்குமார் அவர்களுக்கு இசை பத்தி எந்த ஒரு பொதுவான விஷயங்கள் தெரியாதான். ஸோ அதனால எப்படி இருக்க போகுது ஏது இருக்க போகுதுங்கிறது தெரியாம தான் இருந்தேன். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்ல அவரோட இசையை கேட்டு நானே அழுதுட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த டைம்ல பார்த்திபன் சீதா அவ்வளோ ஒரு வளர்ந்த நடிகைகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த படம் ஒரு ரீச் கிடைக்குமா அப்படிங்கிற பயந்த நேரத்துல இசை ஞானி இளையராஜா அப்படின்ற டைட்டில் கார்டு வந்த உடனேயே கிளாப்ஸ் அப்படி தியேட்டர்ல அவ்வளோ அதிர்ச்சி. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல்
இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் வரப்போ வந்து எல்லாருமே அவ்வளோ கைத்தறல் கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமே இசைஞானி இளையராஜா மட்டும்தான் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் மனோஜ்குமார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா இப்போதான் அவருடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடி இருந்தாரு. அப்போ வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவரோட பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் தான் மனோஜ்குமார் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் இசைஞானி இளையராஜா மட்டும்தான். ஸோ நான் விழுந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது மருதுபாண்டி திரைப்படமும் இசைஞானி இளையராஜாவும் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியுமே எழுந்து 22 படங்களை வந்து நான் இயக்கியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு இயக்குனர் மனோஜ்குமார் வந்து பேசியிருக்காரு. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட அவரோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அந்த நிறைய பேரோட வழிகளுக்கு மருந்தா இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட இசை மட்டும்தான். அவரோட இசை மூலமாக தான் நிறைய பேர் நாள்தருமே தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய வழிகள் இருக்கும் மனதளவில். அந்த வழிகளுக்கு மருந்தா இருக்கிறது இவரோட இசை மட்டும்தான். இவரோட குரல்ல கேட்கக்கூடிய பாடல்களுமே அவ்வளோ அழகா இருக்கும். சோக பாடல்கள்ல நம்மளை அழ வச்சிடுவாரு. குறிப்பா நம்மளோட ஒன்றி போயிடுவார். சில விஷயங்கள்லாம் மயிலிறகால வருடுற மாதிரி இவரோட பாடல்கள் வந்து நமக்கு ஒரு மருந்தா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இசை ஜாம்பவனா இருந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த அன்னக்கிளி படத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அவரை பத்தி மனோஜ்குமார் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆரம்ப காலகட்டங்களில் இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இயக்குநர்களுக்கெல்லாம் நிறைய இயக்குநர்களுக்கு புதுமுக இயக்குநர்களுக்கெல்லாம் காசை வாங்காம இசையமைச்சு கொடுத்திருக்காரு அவங்களோட படங்களுக்கு. இப்போ ஒரு சில புது இயக்குநர்கள் வரப்போ அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அப்படி வாய்ப்பு கிடைச்ச உடனேயே அவங்க போகக்கூடிய இடம் தான் இசைஞானி இளையராஜாவோட ஆஃபீஸ்க்கு. ஏன்னா இசைஞானி இளையராஜா வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே இருந்தாங்க. அதனால தான் எவ்வளோ டைம் போனாலும் பரவாயில்ல, இசைஞானி நம்மளோட படத்துக்கு இசையமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட இசை அப்படிங்கிறது நிறைய படங்களுக்கு ஹிட்டா கொடுத்துருக்கு. ஏன்னா அவரோட பாடல்கள் வந்து படங்கள்ல இருக்கு அப்படின்னாலே எல்லாருமே ஆர்வம் காட்டி அந்த படங்களை பார்க்க போறாங்க. படங்கள்ல வந்து அந்த கதைக்களம் சரியா இல்லைன்னா கூட இசைஞானியோட இசை இருக்குப்பா, அவரோட பாடல்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கண்டிப்பா பார்க்க போவாங்க. ஏன்னா படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ பாடல்கள் ஹிட் ஆயிரும். பாடல்களை பார்க்கறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில நிறைய இயக்குநர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வந்து இளையராஜா அவர்களுமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் பீக்ல இருக்கிறப்போ நிறைய இயக்குநர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு பைசா கூட வாங்காம நிறைய படங்களுக்கு வந்து இசையமைச்சு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து விளக்கேற்றி வச்சிருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள். ஏன்னா சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரே டைம்ல ஒரே நாள்ல 3 பாடல்களை முடிச்சு அந்த படத்துக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்திருந்திருக்காரு. ஸோ அவர்னால தான் இந்த படமே வெற்றி அடைஞ்சதுன்னு அந்த படத்தோட இயக்குனரே புகழாரம் சூட்டி இருக்காரு. ஸோ இவர் மட்டுமே இல்லை, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இசைஞானி இளையராஜா வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவர் வந்து ஒரே நாள்ல அவ்வளோ வேலை பார்ப்பாரு. திடீர்னு ஸ்டூடியோவில் இருப்பாரு, திடீர்னு பார்த்தா நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட கால் ஷீட் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டம் அந்த டைம்ல. இப்பவும் முதற்கொண்டு அவரோட கால் ஷீட்காக நிறைய பேர் எங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவானா திகழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றின விஷயங்களை வந்து மருதுபாண்டி ஷூட்டிங் டைம்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த படத்தோட இயக்குனர் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த இசைஞானி இளையராஜாவோட ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இசைஞானியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் 3 பாடல்கள் கொடுத்து அந்த படத்தையே வந்து வெற்றி படமாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மருதுபாண்டி படம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இசைஞானி இளையராஜா பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவரோட பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.